Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 652 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். சீனரிக்கா இருக்கிற ஒரு இடம், நேச்சரிஸ்டிக்கான ஒரு வியூ, அந்த ஒரு வியூவுக்காக தான் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். உங்களுடைய மிகப்பெரிய பிளான் ஒரு ட்ரிப்பு, அந்த ஒரு ட்ரிப்பில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு அமானுஷ சக்தி கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ட்ரிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்லைனா அந்த ட்ரிப்பை பாதியிலேயே விட்டுட்டு துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடி வருவீங்களா? இந்த ஒரு கேள்விக்கு உண்டான விடையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து யாதவ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 7 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் இவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அவருக்கு இந்த ஐடி கம்பெனி ப்ரெஷர், வேலை, சம்பளம் இது எல்லாமே ஒரு சைடு பிடிச்சிருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பைக் ட்ராவல் பண்ணுறது. சோலோ ட்ராவலராக இருக்காருங்க. இவர் ரொம்பவும் ஆசைப்பட்டு காசு சேர்த்து வச்சு ஒரு புது ராயல் என்ஃபீல்டு வாங்குறாரு. மெயினாக ராயல் என்ஃபீல்டெல்லாம் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா இந்த லாங் க்ரூசிங் பைக் அப்படின்னு வாங்க. ரேஷ் டிரைவிங்லாம் கிடையாதுங்க. அப்படியே வந்து லாங் ட்ரிப்பு போகும்போது அப்படியே காரில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் நம்மளுக்கு அந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் ஓட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கும். யாதவுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் தேவைப்படுது. அதுக்காக அவர் ராயல் என்ஃபீல்டு வாங்குறாரு. இவருக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே தனியாக தான் வளர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து படித்து ஐடி கம்பெனியில் வேலைக்கும் சேர்ந்துட்டாரு. இவர் ஒரு 6 மாதம் கழித்து அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ன் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு, ரவி. அந்த ரவியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைக்கர். அவர்கிட்ட ஒரு பைக் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி வச்சுருக்காருங்க. ரவியும் யாதவும் ஒன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 2 பேருடைய இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்று தான் இல்லை, வண்டி ஓட்டுறது, பைக்கிங் பண்ணுறது, லாங் ட்ராவல் பண்ணுறது. ஸோ 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரவி சொல்கிறாரு, என்னதான் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் நான் வச்சுருந்தாலும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வண்டியில் ரேஷ் டிரைவிங் போகிற மாதிரியே இருக்குது. பொதுவாக இந்த ஹில் ரோட்லலாம் போகும்போது ரேஷ் டிரைவிங்லாம் போனால் செட் ஆகாது. அப்படியே சும்மா க்ரூசிங்காக அப்படியே சும்மா ஒரே பேஸை மெயின்டைன் பண்ணி போகிற மாதிரி வண்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு புல்லட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணால் கூட புல்லட்டில் போனால் தான் நல்லாயிருக்கும். என்கிட்ட புல்லட் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த ஒரு சென்டென்ஸை கேட்ட உடனே யாதவுக்கு தெரிஞ்சிருது இவர் ஏதோ நம்ம கூட ட்ரிப்பு வரணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு, சரி மச்சான் நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலாமா அப்படின்னு. சரி ஓகே பிளான் பண்ணலாம். உனக்கு எந்த மாதிரி இடங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரவி சொல்கிறாப்புல, நிறைய ஏர்பின் பென்ஸ் இருக்கணுங்க. ஒரு மலை மேலே ஏறணும். நம்மளை சுற்றி பார்த்தா காடுகள் மட்டும்தான் இருக்கணும். அந்த நேச்சர் நம்ம ரெண்டும் கலந்துருக்கணும். இந்த மாதிரி லொக்கேஷன் ஏதாவது இருந்தால் சொல்லு. ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்லேயே இருக்கணும். அந்த ஒரு இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே யாதவ் வந்து அவருடைய விக்கிபீடியா மூளையை கசக்கி பிழிஞ்சு அந்த மாதிரி ஒரு இடம் நம்மளுக்கு பக்கத்தில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஆம்பே காட் அப்படின்ற ஒரு இடங்க. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அந்த இடம். அதில் மட்டும் கிட்டத்தட்ட 14 ஏர்பின் பெண்ட் இருக்குது. அந்த ரோடே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பயங்கர நேச்சரிஸ்டிக் வியூங்க. காட்டுப்பகுதிகளுக்கு நடுவில், லிட்ரலாக சொல்கிறேன், நார்மலான காட்டுப்பகுதி கிடையாது, அடர்ந்த காட்டுப்பகுதிகளுக்கு நடுவில் உங்களையும் அந்த ரோடையும் தவிர வேறு யாருமே கிடையாதுன்னா வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு ஏர்பின் பெண்டு, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரோடு, ப்ளஸ் ரொம்பவும் டேஞ்சரஸாக இருக்கிற மாதிரி ஒரு ரோடு. அந்த மாதிரி ஒரு ரோடை வந்து கண்டுபிடிக்கிறாரு. உடனே ரவி கிட்ட போயிட்டு, ரவி இந்த பார் செம்மையான ஒரு லொக்கேஷன் மாட்டியிருக்கு, போகலாமா ட்ரிப்புக்கு அப்படின்றாரு. மச்சான் இந்த இடத்துக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பைக் வேலைக்கு ஆகாது, நீ ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கோ, நான் உன் கூட பின்னாடி உட்காந்து நான் ட்ராவல் பண்ணி வரேன் அப்படின்ட்டு ரவி சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆஃபீஸுக்கு லீவை போடுறாங்க. பொதுவாக இந்த லாங் வீக்கெண்டு வந்தாவே நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் லீவ் வர மாதிரி ஒரு லாங் வீக்கெண்டு. அந்த வீக்கெண்டுக்கு பிளான் பண்ணிவிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. கரெக்டாக பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. எக்ஸாக்டாக இந்த ஆம்பே காட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய பெஸ்ட்
டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே போகலாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல வந்து சூப்பரான ஒரு கிளைமேட் இருக்கும். நிறைய மழை பெய்யாது, ஆனால் லைட்டான ஒரு ட்ரிசில் இருக்கும், ஃபாகியான ஒரு கிளைமேட் இருக்கும், வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே பிளான் பண்ணி தான் இவங்க ஒரு நவம்பர் மாதம் அந்த டைமில் வந்து கிளம்பியிருக்காங்க. பொதுவாக வந்து நவம்பர் மாதத்தில் என்ன வரும், தீபாவளியெல்லாம் வருங்க. அந்த டைமில் தீபாவளி இருந்தது நவம்பரில். ஸோ இந்த தீபாவளி டைமில் சிட்டிக்குள்ளெல்லாம் ரொம்ப பட்டாசெல்லாம் வெடித்து ஒரு மாதிரி ரொம்ப பொல்யூஷனாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அப்படியே அந்த பொல்யூஷனெல்லாம் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு சுவாசத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. ட்ரிப்பு ஆரம்பிக்கும் போதே இவங்களுக்கு செம்ம ஹாப்பினஸ், ரொம்ப ஜாலியாக இவங்க வந்து அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த ஆம்பிகாட் கீழே போகும்போது, அந்த ஸ்டார்ட் ஆகும்போது 7 மணி நைட்டுக்கு வந்து இவங்க போகிறாங்க. சரி, இந்த இடத்துல வந்து லைட்டாக சாப்பிட்டுடலாம், ஏன்னா மேலெல்லாம் கடைகள்லாம் எதுவும் கிடையாது, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்கிற ஒரு கடையில் நிறுத்தி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 மணி வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 8:30 மணிக்கு மேலே தான் அவங்க அந்த கடையிலேருந்து கிளம்புறாங்க. அந்த கடையோட உரிமையாளர் வந்து சொல்கிறாரு, ஏங்க நைட்டு 8:30க்கு மேலே நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க, நிறைய ஏர்பின் பெண்டெல்லாம் இருக்கும், ரொம்ப டேஞ்சரஸுங்க, நைட் டைமில் ஏன் ட்ராவல் பண்ணணும், காலையில் போகலாமே. ப்ரோ, நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு கிக்கு ப்ரோ. ஏன்னா காலையில் கூட நம்மளுக்கு அந்த டஸ்ட் பொல்யூஷன் அது இது எல்லாமே இருக்கும், ஏதோ சத்தங்கள்லாம் கேட்கும். பொதுவாக இந்த நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த வைல்ட் அனிமல்ஸோடைய சவுண்டு கேட்கும், அந்த நேச்சரில் அந்த மரங்கள் எல்லாம் சுவாசிக்கிற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கும். இந்த மாதிரியெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு கிக்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு யாதவ். அதுக்கு அந்த கடைய உரிமையாளர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா இதெல்லாம் சரிப்பா, அந்த இடத்துல நிறைய அமானுஷங்கள்லாம் இருக்குதுன்னெல்லாம் பேசுகிறாங்க, வேணாம்ப்பா அப்படின்னு. ஆனால் நீங்கள் வேறு இந்த காலத்தில் போயிட்டு இந்த அமானுஷம் பேய் பூதம் அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க. அப்படி பேயை வந்தால் கூட அந்த பேயை கூப்பிட்டு வா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேரக்டர் நான், எனக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு இவங்க அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் சூப்பராக, ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக முடியாது, ஒரு 40 அவ்வளோதான், அதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடாக அவங்க அந்த இடத்துல போக முடியும். அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் ஆகுது. ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டை திரும்புகிறாங்க. ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு திரும்பும்போது ஒரு மாதிரி வயிற்ற கலக்குது ரவிக்கு. டேய் யாதவ், எனக்கு வயிற்று கலக்கிற மாதிரி இருக்குடா, நம்ம சாப்பிட்டது ஏதோ சரியில்லை போல இருக்கு அப்படின்னு. என்னடா நீ சொல்கிற, இங்கே எதுவுமே வாஷ்ரூம் டாய்லெட் எதுவுமே கிடையாதுடா, நான் எங்கடா நிறுத்துறது அப்படின்னா, சரி நீ போ, எவ்வளோ நாள் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்க்கலாம், எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ரவிக்கு ஒன்றும் முடியல. இல்லை யாதவ், எனக்கு ஒன்றுமே முடியலடா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நீ நிறுத்து, இந்த பக்கம் மரம் செடி கொடி தானே இருக்குது, நான் அப்படியே நேச்சராக நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்வாஃபினா பாட்டில் 2 லிட்டர் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த 2 லிட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டுக்கு அந்த காட்டுப்பகுதிகளுக்குள்ளே போயிட்டாருங்க. யாதவ் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு அவருடைய வண்டியோட. இந்த ரவி போன மனுஷன் 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, வரவே இல்லை. என்னன்னா இது 20 நிமிஷம் ஆயிடுச்சு ஒன்றா வரலையே அப்படின்னு சொல்லி யாதவ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் யாதவுக்கு யாரோ மரம் வெட்டுற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. டக் டக் டக்குன்னு மரம் வெட்டுற மாதிரி சவுண்டு. டைமை பார்க்குறாரு, நைட்டு ஒரு 9:30 மணி. சுற்றி முற்றி பார்த்தா தீபாவளி அப்படின்றதுனால அந்த ரூட்டில் வர வண்டிகள் எதுவுமே வரல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் மோடில் இருக்காங்க, சிட்டிக்குள்ளே செலிப்ரேட் பண்ணுறாங்க. சிட்டியை விட்டு வெளியே போகிறவங்களாம் ஆல்ரெடி வந்து போயிட்டாங்க. ஸோ இவர் மட்டும்தான் தனியாக இருக்கார், வேறு எந்த ஒரு வண்டிகளும் வரல. 9:30 மணிலேருந்து 10 மணி ஆகுது, அரை மணி நேரம் மேலே ஆகிடுச்சு, ரவியை காணோம். ஆனால் இந்த மரத்தை வெட்டுற சவுண்டு மட்டும் யாதவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா பைக்கை பூட்டிட்டு ரவி எந்த டைரெக்ஷனில் போனாருன்னு சொல்லி இவரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இவர் நடந்து போக போக ரவி வந்து பார்த்திங்கன்னா எதிரிலிருந்து குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. டேய் ஏன்டா ஓடி வர, ஏய் மச்சான் உள்ளே என்னமோ இருக்குடா அப்படின்றாரு. என்னடா இருக்குது உள்ளே, ஒன்றுமே இல்லையடா, நமக்கு ஏதோ சத்தம் மட்டும் கேட்குது. உனக்கு அந்த சத்தம் மட்டும் தான் கேட்டுது, இன்னொரு 5 நிமிஷம் உள்ளே நடந்து போனால் என்னென்ன சத்தம் தெரியுமா கேட்குது அப்படின்றாரு. என்ன சத்தம் தான் கேட்டுது, சரி வா என் கூட வா, பயங்கர த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ஆனால் பயங்கர காபராவாக இருக்குது மச்சான், ஏதாவது பேயாக இருந்தால் என்ன பண்ணுறது, டேய் பேய் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுடா அப்படின்றாரு யாதவ். இல்லை மச்சான் உண்மையிலேயே அந்த இடத்துல பேய் இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீல்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, சத்தம் வந்து வேறு லெவலாக கேட்குதுடா அப்படின்றாரு. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாதவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எல்லாருமே இந்த பேய்ன்னு சொல்கிறாங்களே, உண்மையிலேயே இந்த பேய் இருக்குதா இல்லையான்னு யாதவுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போகிறாங்க. உள்ளே நடந்து போக 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 அந்த காற்றுடைய சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல வைல்டு அனிமல்ஸ் அப்படி இப்படின்னு கத்துற சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. அது மட்டுமே இல்லாமல் இந்த மரம் வெட்டுற மாதிரி சவுண்டு இருக்குல்ல, டக் 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 அப்படின்ற சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. இவங்களும் அப்படியே உள்ளே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போக 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 அந்த மரம் வெட்டுற சவுண்டோடைய யாரோ கதற மாதிரி அப்படின்னு கதற மாதிரி சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்குது. ரவியோடைய ஃபேஸ் எல்லாம் மாறுது.
யாதவ் பார்க்குறாரு, டே நீ ஏன்டா ஃபேஸ் எல்லாம் இப்படி மாத்துற? ஏய் மச்சான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, எனக்கு பரா இவ்வளோ சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டில் எனக்கு வேர்த்து குட்டுதுடா அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கல, ஒன்றும் ஆகாது, வா பேய்லாம் எதுவும் இல்லை, உள்ளே போய் பார்க்கலாம், யாருக்காவது ஆபத்தாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க போகிறாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே ரொம்ப உள்ளே போயிடுறாங்க. ஆனால் அந்த சவுண்டு வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற டைரெக்ஷன்லேருந்து வருது, திடீர்னு பார்த்தா ரைட் சைட்லேருந்து வருது, திடீர்னு பார்த்தா லெஃப்ட் சைட்லேருந்து வருது. இவங்களை வேற ஒரு டைரக்ஷனுக்கு திருப்பி விடுற மாதிரியே அந்த சவுண்ட் வந்து கேட்குதுங்க. இவங்களும் ஒரு 10:30 மணி வரைக்கும் அப்படியே அந்த சவுண்டோடைய ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. 10:30 மணிக்கு மேலே பட்டுன்னு ஒரு இடத்துல யாதவ் நிற்கிறாரு. திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அவங்களுடைய வண்டி எங்கேயோ நிற்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இவங்க அந்த காட்டு பகுதிகளுக்குள்ள நடந்து வந்திருக்காங்க. இப்போதான் அந்த இடத்துடைய சீரியஸ்னஸ் என்னன்னு இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. டேய் நம்ம ரொம்ப டீப்பாக வந்துட்டோம்டா உள்ள. நம்ம இப்போ வண்டிக்கு போகணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்து போகணும். அதை விட இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆபத்துனா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் கூட யாருமே கிடையாதுடா. நம்மளை காப்பாற்றவும் யாரும் வரமாட்டாங்க. நம்மளும் வந்து சண்டை போடலாம் முடியாது. இந்த சவுண்டு வந்து நம்மளை ஏதோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்குது அப்படின்றாரு. ரவி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி அப்படியே கண்ணுங்கெல்லாம் அப்படியே பிதிங்கி கை காலெலாம் நடுங்குது. டேய் நீ ஏன்டா அப்படி நடுங்குற? மச்சான் எனக்கு உண்மையிலே யாரோ இந்த பக்கம் ஓடின மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன்டா அப்படின்ட்டு. சரி வேலைக்கு ஆகாது, வா கிளம்பலாம். இது வந்து பேய் பூதம் அமானுஷம் இல்லைனாலும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிக்க போகிறோம், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வராங்க. அங்கே இருந்து 10 மணிக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி இவங்க கீழே வர்றதுக்கு ஒரு 10:45 ஆகுதுங்க. ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க. டேய் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போனேன், எங்கடா? மச்சான் அது மேலே போனா இல்லையா, தண்ணி தேவைப்படும் இல்லையா, அது ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு. என்னடா இவ்வளோ தூரம் போகணும்டா, கடை எதுவுமே கிடையாதுடா, அதுவும் தீபாவளி டைமு, இப்போ எப்படிடா நம்ம போகிறது? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் தானே, சல்லுன்னு போயிடலாம். இந்த இடத்துல சல்லுன்னுலாம் போக முடியாது தம்பி, கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக முடியும் அப்படின்னு யாதவ் சொல்கிறார். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ராயல் என்ஃபீல்டு வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு பயம் என்னென்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா இவங்களால வண்டியை தள்ளிக்கிட்டு இவங்க மேலேயும் போக முடியாது, வண்டியை தள்ளிக்கிட்டு கீழே வர முடியாது. ஏன் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அதோடைய வெயிட் அப்படி. ஒரு நார்மலாக இருக்கிற ரோட்லேயே நம்ம ராயல் என்ஃபீல்டு வண்டியை தள்ளிக்கிட்டு போனால் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இதுவே அவங்க மலை மேலே ஏர்பின் பெண்டெல்லாம் சுற்றிக்கிட்டு போகிறதுனா எவ்வளோ ஹெவியாக இருக்கும்னு பாருங்கள். சரி நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்பியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சோக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பாடா ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ரொம்ப நேரம் அந்த சில் கிளைமேட் இல்லையா, கூல் ஆனோன்னா இன்ஜின் கொஞ்சம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே கொஞ்சம் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கிற ரோட்டில், பனிமூட்டம் அப்படியே சூழ்ந்து இருக்கிற ஒரு ரூட்டில் திடீர்னு நடுவில் யாரோ பாஸ் ஆன மாதிரி ஒரு காட்சி இவங்களுக்கு வந்து தெரியுது. பட்டுன்னு யாதவ் வந்து பிரேக்கை போடுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல யாரோ கிராஸ் பண்ண மாதிரி இருக்குடா, ஒரு மாதிரி நெருப்பு பிளம்பா அப்படியே இப்படி கிராஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுடா, எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது அப்படின்றார். டேய் நான் சொன்னல இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா, நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்னு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அந்த பேய்கெல்லாம் கிடையாது, ஒருவேளை நம்மளுடைய இமேஜினேஷனாக இருக்குமோ, நம்மளே வந்து யோசிக்கிறோமோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யாரோ கதறிக்கிட்டே அப்படியே காப்பாற்றுங்க அப்படின்னு ஓடினா எப்படி இருக்கும், இவங்களை கிராஸ் பண்ணி ஓடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இவங்களுக்கு கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரோட்டில் இவங்க 2 பேரை தவிர வேறு யாருமே கிடையாது, வேறு எந்த வண்டியும் வரலை. அப்போ காப்பாற்றுங்கன்ற சவுண்டு எங்கேருந்து வந்தது? சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த மரத்தை வெட்டுற சவுண்டு வந்து கேட்குதுங்க. மரத்தை வெட்டுற சவுண்டோட சேர்த்து இப்போது ஒரு சிரிப்பு சத்தம் வந்து கேட்குது. அந்த சிரிப்பு சத்தம் ரொம்ப பயங்கரமாக கேட்குது. இதுக்கப்புறம் ரொம்ப பயந்துட்டு சரி நம்ம இப்படியே போயிடலாம், ட்ராவல் பண்ணிடலாம், எப்படி பார்த்தாலும் ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம மேலே வந்துட்டோம், திரும்பி போனோம் அப்படின்னாலும் 15 கிலோமீட்டர் பின்னாடி தான் போகணும், இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் தான், நம்ம சல்லுன்னு ட்ராவல் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சல்லுன்னு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிட்டாங்க. அந்த 10 கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்சஸோடு தான். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர்பின் பெண்டிலெல்லாம் இவங்களுக்கு வந்து யாரோ இவங்களை தள்ளி விடுற ஓடி வர மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்பினதுக்கப்புறம் இவங்களுடைய வண்டிக்கு கீழே யாரோ வந்து கீழே விழுகிற மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ லிட்ரலாக என்னென்னா இவங்களுடைய வண்டி ஓட்டுற கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் பண்ணி வண்டியிலிருந்து இவங்க கீழே விழுகிற மாதிரி நிறையா சுச்சுவேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்திருக்குங்க. ஆனால் யாதவ் ரொம்ப பொறுமையாக அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கையாண்டனால இவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மேலும் ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க ட்ராவல் பண்ணணும். இந்த டைமில் ரவி சொல்கிறாரு, டேய் எனக்கு அர்ஜென்ட்டாக ஃபிஷ் அடிக்கணும்டா, நிறுத்துறா, ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு. டேய் என்னடா நீ சொல்கிற, தண்ணியே குடிக்கலையடா, உனக்கு எப்படிடா? எனக்கு ஒன்றும் முடியல மச்சான், எனக்கு வயிறுலாம் அப்படியே வெடிச்சிடும் போல இருக்குது, நிறுத்துன்றார். சரி இங்கேயே பண்ணுறா அப்படின்றார்.
இல்லை எனக்கு கொஞ்சம் ஷை டைப்பா, நான் இங்கெல்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே கொஞ்சம் மரத்துக்கு பின்னாடி போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி போகிறாரு. ஒரு 11:30 மணி இருக்குங்க டைமு. மரத்துக்கு பின்னாடி போனவர் பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 மினிட்ஸ் மேக்ஸிமம். சரி, ரொம்ப அதிகம் ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதானே ஆகும். ஆனால் போனவர் 15 நிமிஷம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, மனுஷன் வரவே இல்லை. யாதவன் வந்து, டே ரவி வாடா சீக்கிரம், எவ்வளோ நேரம்டா, 11:30 மணிடா அப்படின்றாரு. எந்த ஒரு பதிலுமே வரல. ரவி ரவி அப்படின்னு யாதவ் கூப்பிட்றாரு. ரவி கிட்ட இருந்து ஒரு பதிலே வரல. என்ன இவன் இங்கே போனவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி வண்டியை திரும்பி ஆஃப் பண்ணிட்டு பயத்தோட உச்சகட்டத்தில் இவருமே அந்த காட்டு பகுதிகளுக்குள்ளே என்டர் ஆகுறாருங்க. ரவி ஒரு மரத்துக்கு பின்னாடி போனார்ல, அதுக்கு பின்னாடி போய் பார்த்தா ரவி அந்த இடத்துல இல்லை. ரவி எங்கடா போயிட்ட அப்படின்னு சொல்லி தேடினா யாதவ் மட்டும்தான் அந்த காட்டு பகுதியில் தனியாக நிற்கிறாரு. ரவி எங்கே இருக்கிறாருன்னே தெரில. இப்போது ரவியை விட்டுட்டும் இவரால் போக முடியாது, ரவியை தேடிட்டும் உள்ளே போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே நின்று இருந்த ஒரு காட்டுப்பகுதி இருக்கு இல்லையா, அதை விட இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப டென்ஸாக இருக்குது, சுத்தமாக லைட்டே கிடையாது. ஊர்பட்ட பொல்யூஷன் வந்து சிட்டிக்குள்ளே இருக்குது, பட்டாசு வெடிச்சு. ஸோ இந்த லைட்டு பொல்யூஷன்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க, சுத்தமாக லைட்டை வந்து பிளாக் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் அந்த இடமே இருக்குது. என்ன தான் நேச்சராக இருந்தாலும் இது வந்து ரொம்பவும் பயப்படுற மாதிரி ஒரு சூழல் இல்லையா. ஸோ இவர் ரவியை தேடி போக ஆரம்பிக்கிறார். இவர்கிட்ட சின்னதாக ஒரு டார்ச் லைட் இருந்தது. அந்த டார்ச் லைட் அடித்து ஒரு பாட்டு போய்கிட்டே இருக்காரு. தூரத்தில் போக 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 காட்டுக்குள்ளே யாரோ 2 பெண்கள் பேசிக்கிட்டு இருக்க மாதிரியும், அந்த 2 பெண்கள் கிட்ட ரவி உரையாடிக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த சவுண்டு மட்டும் கேட்குதுங்க. என்னடா இது, காட்டுக்குள்ளே எந்தடா பொண்ணுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இவன் ரவி, ஐயோ என்ன ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டானா, இல்லை ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்ற போகிறான்னு சொல்லி இவர் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறார் யாதவ். அந்த ஒரு சவுண்டு வந்து போக 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 எப்படி இருக்குன்னா, ரொம்ப லவ்வர்ஸ்லாம் பேசிக்கிற மாதிரி, சிரிச்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இவர் பயத்தோட உச்சகட்டத்தில் ரவி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க போகிறாருன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக நடந்து போய் பார்த்தா, சுற்றி மரங்கள், அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் சின்னதாக ஒரு நெருப்பு பொருத்தி 2 பெண்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்களுடைய ஃபேஸ் வந்து இவருக்கு கிளியராக தெரியல. அந்த 2 பொண்ணுங்க மட்டும் இருக்காங்க. ஆனால் ரவியோடைய வாய்ஸ் கேட்குது, ரவி அந்த இடத்துல இல்லை. அந்த பொண்ணுங்க பாட்டு சிரிச்சு 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 பேசிக்கிட்டு இருக்காங்க. ரவி வந்து பதில் சொல்கிற மாதிரி ஒரு காது கேட்குது. இவர் வந்து அப்படியே அந்த பொண்ணுங்களை உத்து பார்க்கும்போது அந்த பொண்ணுங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குங்க. பேசிக்கிட்டே இருந்த பட்டுன்னு யாதவை திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்துட்டு, வந்துட்டீங்களா, வாங்க பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லுதுங்க. அந்த நெருப்பு பிளம்புல அந்த பெண்களுடைய ஃபேஸை வந்து பார்க்குறாரு. ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஃபாகியான கிளைமேட், ரொம்ப இந்த ஃபாகெல்லாம் கவர் ஆனதுனால ஃபேஸ் வந்து அவ்வளோ கிளியராக தெரியல. ஆனால் ஃபேஸ்லேருந்து ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஊற்றுறது வந்து இவருக்கு கிளியராக தெரியுது. அந்த லிக்விட் மாதிரி ஊற்றுறது ரெட் கலரில் ஊற்றுதுங்க. ஸோ இப்போது யாதவ் வந்து பயப்படுறது என்னென்னா, அந்த ஃபேஸ்லேருந்து ரத்தம் ஏதோ கசியுதோ அப்படின்ற ஒரு பயம். ரவிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு இப்படி திரும்புறாரு. திரும்பி பார்த்தா ரவி வந்து முன்னாடி நிற்கிறாரு. டேய் வாடா போயிடலாம், வாடா போயிடலாம் அப்படின்றாரு. என்னடாச்சு? டேய் அது பேய்ங்கடா, பேய்ங்கடா, வாடா போகலாம், வாடா போகலாம், வாடா போகலாம் அப்படின்றாரு. டேய் என்னடா நீ சொல்கிற, பேய்ங்களா என்ன? அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த 2 பொண்ணுங்க அந்த இடத்துல இல்லை, அந்த 2 ஆன்மாக்களும் கிடையாது. அந்த இடத்துல சின்னதாக ஒரு நெருப்பு பிளம்பு எரிஞ்சிட்டு இருந்தது, அதுவும் கிடையாது. இப்போ லிட்டரலாக 2 பேரும் ஃப்ரீஸு, சுற்றி ஃபுல் இருட்டில் தான் இருக்காங்க, கும் இருட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சின்னதாக அந்த நெருப்பு பிளம்புலேருந்து லைட் வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ அதுவும் கூட கிடையாது. அந்த காட்டில் சுற்றி 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 இவங்களை சுற்றி சுற்றி ஒரு சிரிப்பு சத்தம், அப்படியே வந்து அந்த 2 பெண்கள் இவங்களை சுற்றி ஓடுற மாதிரி சத்தம்லாம் கேட்குது. இவங்களை சுற்றி சுற்றி ஓடுறதுல அந்த சத்தம் சிரிப்பில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடத்துல அப்படியே மயக்கம் வருது. அந்த மயக்கத்திலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஓடணும். 2 பேரும் செம்ம ஸ்பீடாக ஓடி வராங்க. சரசரன்னு ஓடி வந்து வண்டிக்கிட்ட வந்துடுறாங்க. டேய் என்னடா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா, சரி சரி வாமச்சான், சாரிடா சரிடா, இதுக்கப்புறம் நான் 1 பாத்ரூம் போனோம்லாம் கேட்க மாட்டேன், வாடா போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது ரவி வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, நார்மலாக அவருடைய யாதவோடைய ஷோல்டர் மேலே இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போக 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 அந்த கை வச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமுக்குறாரு. லிட்டரலாக அமுத்துனா நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல, ஏய் வலிக்குதுடா, என்னடா பண்ணுற அப்படின்றாரு. நிறுத்துறா வண்டியை, நிறுத்துறா அப்படின்றாரு. டேய் எதுக்கடா நிறுத்தணும், இங்கே பிரச்சனை இருக்குடா, நீ ஆல்ரெடி சொன்ன இந்த ஆன்மா கின்மாலாம் இருக்குதுன்ற, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலுமே அந்த பொண்ணுங்க எங்கே மாயமாச்சு, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குடா, நான் நிறுத்த மாட்டேன், போகலாம். நிறுத்துறியா இல்லையா, அவங்க என்னை கூப்பிட்றாங்க, நிறுத்து 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 அப்படின்றாரு. டேய் என்னடா நீ சொல்கிற, யாரா கூப்பிடுறது, அங்கே பார் பின்னாடி பார் பின்னாடி பார், எங்களை கூப்பிடுது என்னை கூப்பிடுது என்னை கூப்பிடுது, வந்துடுறேன் அப்படின்றாரு. என்னடா இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை லைட்டாக ஸ்லோ பண்ணி அப்படியே மிரரில் பார்க்குறாரு. பார்த்தா இவர் அந்த காட்டு பகுதிகளுக்குள்ளே பார்த்தா அந்த 2 ஆன்மா இல்லையா,
அந்த 2 பெண் ஆன்மாவும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நின்று கையை இப்படி வச்சு வா 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 வான்னு இப்படி கூப்பிடுது. உடனே ரவி வந்து பயங்கரமாக நிறுத்து போலாம் 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 போலாம், ஏய் நிறுத்துறா நான் போனடா என்னை கூப்பிடுதுடா அப்படின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் அப்படியே ஆடினா இப்படி இருக்கும். அந்த மாதிரி ரவிக்கு வந்து உடம்பெல்லாம் ஆடுது. யாதவுக்கு வந்து பயத்தோட உச்சகட்டம். இப்போ வண்டியை நிறுத்துறதா இல்லை வண்டியை நிறுத்தினா ரவி எப்படி பிஹேவ் பண்ணுவான், அது லிட்டரலாக ஆன்மா அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருச்சு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல வண்டியை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்பீடாக போட்டிட்டு போயிட்டே இருக்காருங்க. ஒரு 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறாரு. ஆனால் ரவியோடைய அட்ராசிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஆம்பேகாட்டுடைய முடிவுக்கு இன்னொரு 1 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அந்த டைமில் ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓடுற வண்டியிலிருந்து அப்படியே எகிரி குதிக்கிறாருங்க. கீழே எகிரி குதிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. லிட்டரலாக வந்து இந்த 1000ல் ஒருவன் படத்தில் கார்த்தி வந்து ஒரு மாதிரி பித்து பிடிச்சி ஓடுவார் தெரியுமா, அந்த மாதிரி தான் ரவி வந்து ஓடுறாரு. வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு அப்படியே யாதவ் வந்து பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடி போய் ரவியை பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுல யாதவை பார்த்து ரவி அப்படியே திரும்பி டேய் நான் விட மாட்டியா அப்படின்னு ஒரு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி. அந்த டைமில் ரவியோடைய ஃபேஸ் பார்க்குறாரு. லிட்ரலாக அவருடைய ஃபேஸ் மாதிரியே கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரவி வந்து நார்மலாக இந்த ஆம்பளை குரலில் பேசிக்கிட்டு இருந்தார்ல, ஆம்பளை குரலில் பேசுகிறத விட்டு 2 பெண்களுடைய குரலில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு வைக்கப்படுறாரு, திடீர்னு சிரிக்கிறாரு, திடீர்னு அழுகுறாரு. ஐயோ இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஓங்கி ஒரு அறை விடுறாரு பாருங்க யாதவ். அந்த அறையிலேயே என்ன ஆச்சுன்னா அவர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுறாருங்க. அன்கான்ஷியஸ் ஆனவரை என்ன பண்ணுறாருன்னா தூக்கிட்டு அப்படியே வண்டிக்கிட்ட வந்து இவர் கூட வந்து அந்த ஒரு கயிறு வந்து வச்சுருப்பாங்க இந்த பேகெல்லாம் கட்டுறதுக்கு, அந்த கயிறை வச்சு 2 ரவியை வந்து இறுக்கி கட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இந்த ஆம்பேகிராட்டையும் வந்து ட்ராவல் பண்ணி கிராஸ் பண்ணிடுறாங்க. கிராஸ் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கோயில் வந்து இருக்குங்க. அந்த கோயில் வாசலில் போய் நிற்கிறாங்க. ரவியை கீழே இறக்கி விடுறாரு. அப்போது ரவி ரொம்ப நார்மலாக பேசுகிறாப்புல, என்னடா ஆச்சு அப்படின்னு. இப்போ யாதவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரிலாம் ரவி பிஹேவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றதா சொல்லக்கூடாதான்றது தான் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை. பட் இருந்தாலுமே சரி ஏதோ ஒரு சக்தி நம்மளை காப்பாத்திச்சு அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அந்த படிக்கட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா விபூதியெல்லாம் வச்சுருந்தாங்களா. அந்த விபூதியெல்லாம் இட்டுட்டு சரி வாடா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம், நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம், இல்லை மச்சா அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாம், ஜாலியாக இருக்குது, உனக்கு ஜாலியாக தான் இருக்குது, எனக்கு பிரச்சனை ஆச்சுன்றது எனக்கு தானே தெரியும், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ரவி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிட்டுறாரு. ஸோ ரவியை கூப்பிட்டு நேற்று என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மச்சான் எனக்கு என்னன்னே தெரிலடா, ஃபஸ்ட்டு டைம் நான் வயிற்று கலக்குதுன்னு நான் போனேன் இல்லையா, அக்வாஃபினா பாட்டில் எடுத்துக்கிட்டு போனது தான்டா எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுடா அப்படின்றாரு. இந்த ஒரு ஆன்சரை கேட்டு யாதவ் செம்ம ஷாக் ஆகிட்டாருங்க. ஏன்னா லிட்ரலாக கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் ரவி வந்து பொசஸ்டாகவே இருந்திருக்காரு. அந்த பொசஸ்டான ரவி கூடவே இவருமே ட்ராவல் பண்ணியிருக்காரு. பட் யாதவ் கொஞ்சம் தைரியசாலியாக இருக்கிறதுனால மனசு தைரியத்தை வச்சு ரவியை காப்பாற்றிட்டாரு, அவருடைய உயிரும் அவர் காப்பாற்றிக்கிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் நைட் டைமில் அவங்க இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதிகள் நிறைஞ்ச ஒரு ரோடுக்குள்ளே ட்ராவல் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு எனக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.